நான் வந்து திருச்சி அமராவதி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுறேன். கடந்த 2 வருஷமா அந்த நிர்வாகத்துக்கும் எனக்கும் ஏகப்பட்ட மன உளைச்சல். அதாவது நிர்வாகத்தில் வந்து முறைகேடுகள் செய்ய சொல்லி என்னை வற்புறுத்தினாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இது செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துருந்தாங்க. என் பையனோட ஆட்டோவில் கூலிப்படையை வச்சு போய் கஞ்சா வழக்கு போட்டாங்க. இது ஒரு 2024 10வது மாதம் நடந்தது. போன வருஷம் ஜூலை மாதம் நான் வந்து திரும்பி எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணியிருக்கும் போது 10வது மாதம்லாம் என் கையில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, வாராக்கடை லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த வாராக்கடை லிஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 3.5 கோடி ரூபாய் இருக்குது. அதில் 50 லட்ச ரூபா நான் நவம்பர் மாதம் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். 12வது மாதம் 8/12/2025 வந்து 50 லட்ச ரூபா அமராவதி பேரில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. மீதி வரக்கூடிய பணத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்குங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். லட்சக்கணக்கில் இல்லை, கோடி கணக்கில் முறைகேடு நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். முறைகேடுகளை வெளியில் கொண்டு வந்தால் நிர்வாகத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிக்கிட்டே வந்தாங்க. டிசம்பர் மாதம் போன வருஷம் மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஜனவரிலாம் என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. முறைகேடுகள் செய்தவர்களையும் ஊழல் செய்தவர்களையும் இன்னைக்கு வரைக்கும் அமராவதியில் ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இப்போது நாங்கள் எங்களோட சங்கம் வந்து கூட்டுறவுத்துறை தணிக்கை 81 கீழே விசாரணையை போடணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணினதுனால விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விசாரணை கிட்டத்தட்ட 4 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணை வந்து நீதி விசாரணையா கிடைக்கணும். பாதிக்கப்பட்ட பொண்ணான எனக்கும் என்னோட நிர்வாகத்துக்கும் என்னோட குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கணும். இதை நம்ம அண்ணன் முதல்வர் அண்ணன் கவனத்திற்கு கொண்டு போற வரைக்கும் இந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ 81 என்கொயரியில் வந்து என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த என்கொயரி ரிசல்ட் வந்து குற்றவாளி கையிலேயே அந்த லிஸ்ட்டை கொடுத்து என்கொயரி பண்ண சொல்றாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய் என்கொயரி பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து முறைகேடை வந்து மூடி மறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் அவரோட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த நியூஸை. 2வது, பாதிக்கப்பட்ட பொண்ணோட மனக்குமுறல் இன்னைக்கு வரைக்கும் 6 மாதமாவது சஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு போஸ்டிங் போட மறுக்கிறாங்க. ரீஜனல் ஜேஆர் ஆஃபீஸ்க்கு வந்தால் எனக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ரீஜனல் ஜேஆர் சொல்கிறாரு. அங்கே போனால் நான் பொறுமையாக போடுவேங்கிறாங்க. என்னை கிட்டத்தட்ட 6 மாதமாக அழகழிக்கிறாங்க. அதனால் என்னோட மன உளைச்சலுக்கு இந்த நிர்வாகம் ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம். எங்கள் அண்ணனோட விஜய் அண்ணனோட நாலேஜுக்கு தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. எனக்கு நீதி கிடைக்கணும், என்னோட நிர்வாகத்துக்கு நீதி கிடைக்கும். நன்றி. கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் வாங்கினாங்க. 30 வகையான ஆவணங்கள் கொடுத்துருந்தேன். ஒரு குற்றச்சாட்டு ஒரு நிர்வாகத்து மேலே நம்ம வைக்கிறோம்னா சும்மா வைக்க மாட்டோம். நம்ம வந்து கையில் ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். இது இப்போ வந்து இது இன்னைக்கு நடக்கலை. போன அதாவது ஜனவரி பிப்ரவரியிலேருந்தே இந்த பிரச்சனை வருது. ஆனால் இன்றைக்கும் நான் வந்து மனு எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். முதல்வரோட கவனத்திற்கு மனு போட்டுட்ருக்கேன். என்னோட மனுவை பூராவுமே கிட்டத்தட்ட நான் 45 மனு போட்டிருக்கேன் முதல்வரோட தனிப்பிரிவுக்கு. 25 மனு வந்து கூட்டுறவுத்துறைக்கு வந்திருக்கு. 25 மனுமே எனக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆதாரங்களை நான் என்கிட்ட காமிச்சும் எனக்கு விளக்கமாக சொல்லியுமே அவங்க வந்து அவங்க ஜேஆருங்களை காமிச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு நீதி கிடைக்காதுன்றதுனால தான் இப்போ நான் இவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டு போராடிட்டு உட்கார்ந்துருக்கேன். தவறே செய்யாமல் 6 மாசமா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் தவறு செய்தவர்கள், திருடுனவங்க, ஊழல் பண்ணவங்க இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்காங்க. அதனால் இதை தயவு செஞ்சு மீடியாக்கார சகோதரர்கள் எல்லாருமே இதை எங்கள் அண்ணனோட விஜய் அண்ணனோட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க.